ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முறையாக என்னோடய படம் ஷூட்டிங் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்துட்டுருக்கு. இது நூறுசாமி. நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரன் பார்த்துருப்பீங்க. பிச்சைக்காரனை மிஞ்சி என்னால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு படம் எடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன். அது பிச்சைக்காரன் ரெக்கார்டை வந்து எனி ஆஃப் மை மூவிஸ் பிரேக் பண்ணுமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நூறுசாமின்னு ஒரு கதை சொன்னாங்க சார். என் லைஃப்பில் வந்து முக்கியமான ஈவெண்ட் பார்த்திங்கன்னா டிஷுமில் தான் வந்து சசி சார் வந்து என்னை மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துனாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தங்க வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை பண்ணது சசி சார். அதுக்கு மேலே ஒருத்தர் பண்ணிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி அவரே பண்ணார். பிச்சைக்காரன் 1 எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் பிச்சைக்காரன் 1 மாதிரி வந்து இதுக்கு வரைக்கும் பண்ண முடியல என்னால். சரி அதான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரே திருப்பி வந்து நூறுசாமின்னு ஒரு கதை சொன்னார். கதை கேட்கும்பொழுது ரொம்ப, அதாவது நான் எமோஷ்னல் ஆவேன் நிறைய விஷயங்களுக்கு. அதாவது சோகத்துக்குலாம் அழ மாட்டேன். பட் ஒரு பெருசாக ஒரு தாட் ஒரு மனுஷங்கிட்ட இருக்குது. ஒரு மனுஷனோட பண்பு நல்லா இருக்குது, வேல்யூஸோட ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுக்கு நெகிழ்ந்து தருவேன். ஆக்சுவலாக பிச்சைக்காரன் கதையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி சூப்பர் சார் இந்த படம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி நூறுசாமி கதையை கேட்கும்பொழுது சொன்னேன் சார், நான் கடைசியாக நிகழ்ந்த படம் வந்து எல்லா படமும் ஒரு வெரைட்டி தான், இதையும் நான் கம்மியாக சொல்ல வரல. பட் இருந்தாலும் பிச்சைக்காரன் 1 நடந்த மாதிரி அதே மாதிரி விஷயம் நடந்துச்சு சார் எனக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கும்போது ஒரு சீன் வரும்போது கூட சொன்னேன் சார், அந்த பிச்சைக்காரன் மலை சீன் வர மாதிரி இந்த சீன் எனக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னேன். அப்படின்ற மாதிரி என்னோடய கெரியரில் பிச்சைக்காரன் 1க்கு அப்புறமாக இந்த படம் வந்து பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பெருசாக ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். படமாகவே வந்து இது ஒரு 2 பிச்சைக்காரன் எமோஷன் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே பிச்சைக்காரன் ஏன் ஓடிச்சுன்ற காரணம் தெரியும் இல்லையா? அது அம்மா பற்றின ஒரு கதை, அம்மா பற்றின ஒரு மேட்டர். ஸோ இது இன்னொரு அம்மா, இந்த அம்மா யார், அந்த அம்மா யார், இந்த படத்தில் நான் யார் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த படம் வர்ற மே மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வருது. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நிறைய படம் நடிச்சிருக்கேன். அண்ணாதுரை மட்டும்தான் கிராமத்துக்கு போய் நடித்தேன். அதுக்கப்புறம் நிறைய கிராமிய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த கதை வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது எனக்கு. கன்ஃபார்ம்டாக இவங்க எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இந்த படம் அமையும்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தொடர்ந்து உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படம் இருக்குது. இப்போ நடைபெற்றிருக்கிற அந்த ஷூட்டிங் பார்த்து உண்மை சம்பவம், உண்மை மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. இது அடுத்தடுத்து மக்கள்கிட்ட எவ்வளோ ஒரு வரவேற்பு பெற்று வருது. ஆனால் இது வந்து இந்த என்ன நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லிட வேண்டாம். படம் முடியும் போது சொல்லுவாங்க டைரக்டர். பிச்சைக்காரன்லேயும் அப்படி தான் பண்ணாங்க. எப்போவுமே உண்மைக்கு நெருக்கமாக படம் பண்ணக்கூடியவர் தான் சசி சார். ஏன்னா நான் வந்து மியூசிக் டைரக்டராக அவர் கூட டிஷ்ஷும் பண்ணும்போது கூட நாங்கள் எல்லாம் ஓகேன்றோம், ப்ரொடியூசர் ஓகேன்றாங்க, எல்லோரும் ஓகேன்றோம். இல்லை எனக்கு எதுவும் ஒன்று கரெக்டாக ஆகலை, நேச்சுரலாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு சார் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து உண்மைக்கு மிக நெருக்கமான ஒரு படம் தான். ஸோ படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணணும்னா சஸ்பென்ஸ் போயிடும்ன்றதால சக்தி திரும்பவும் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்திய அரசாங்கத்தையும் அவருடைய தாக்கத்தையும் ரொம்ப மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறது. அது மாதிரி வந்து அதனுடைய 2 எடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அருண் பிரபு கதை எழுதுங்க. ஆக்சுவலாக கதை எழுதி சொன்னாருன்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.